ஆன்லைன் ஷாப்பிங் பண்றவங்க ரொம்பவே கவனமா இருங்க. வீடியோவை ஃபுல்லா பாருங்க. அமேசான்ல 20 டிசம்பர் அப்போ விவோ சார்ஜர் ஆர்டர் பண்ணிருக்கேன். ஜனவரி 4th டெலிவரி ஆச்சு. சரி டெலிவரி ஆன ப்ராடக்ட் பார்த்தா குவாலிட்டியே இல்ல. ரிட்டர்ன் போடலான்னு பார்த்தா ரீப்ளேஸ்மெண்ட் ஆப்ஷன் இருந்துச்சு. ரீப்ளேஸ்மெண்ட்டே போட்டலாம். ரீப்ளேஸ்மெண்ட் போட்ட ப்ரோ ஜனவரி 10 டேட் காட்டுச்சு. இன்னைக்கு நைட் வந்து மெசேஜ் வந்துச்சு சரண்டர் டு செக்யூரிட்டி கார்டு. சரி ஓடிபி வரல, காலும் வரல, வச்சுட்டு போயிட்டு போவாங்கன்னு நினைச்சு செக்யூரிட்டி போன் வச்சு கேட்டேன். செக் பண்ண சொன்னேன். கேமரா செக் பண்ணி எந்த டெலிவரி வரல பண்ணேன். அப்புறம் மறுநாள் வந்து நான் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணேன். ப்ராடக்ட்டும் ரிட்டர்ன் பண்ணிட்டேன். அமௌண்ட் வந்து ரீஃபண்ட் ஆகல. ஆனா ரெஃபரன்ஸ் நம்பர் மட்டும் கொடுத்தாங்க. அமௌண்ட்டும் வரல. அமேசான் கிட்ட கேட்டா பேங்க் கிட்ட கேட்டாங்க. 1 month மேல ஆயிடுச்சு. பேரும் பேசாம சொல்ற காசை கொடுத்து என்ன புண்ணியம்? வாங்கின பொருள்ல குவாலிட்டி இல்ல, மன உளைச்சல் தான் அதிகம். இன்கேஸ் இந்த மாதிரி ஆன்லைன் ஷாப்பிங் பண்றப்ப இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு ஆச்சுன்னா அந்தந்த ஷாப்பிங் ஹெல்ப்லைன் கஸ்டமர் சேட்ல உங்க ஆர்டர் ஐடியை மென்ஷன் பண்ணி என்ன ப்ராப்ளம்னு சொல்லுங்க. சால்வ் பண்ணலையா நேஷனல் கன்சியூமர் ஹெல்ப்லைன்ல ஃபார்மலா கம்ப்ளைண்ட் பண்ணுவேன்னு சொல்லு. இப்படி சேட் பண்ணா மேபி ஆக்ஷன் ஃபாஸ்டா எடுக்க சான்ஸ் அதிகமாவே இருக்கு. அப்பயும் ஆக்ஷன் எடுக்கலையா அவங்களுக்கு பண்ண மெசேஜ் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஸ்கிரீன்ல தெரியுற நேஷனல் கன்சியூமர் ஹெல்ப்லைன் வெப்சைட்டுக்குள்ள போயிட்டு கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணுங்க. இல்லையா கன்சியூமர் ஹெல்ப்லைன் 1915 கால் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. டிஸ்ட்ரிக்ட் கன்சியூமர் கோர்ட்டும் இருக்கு, அங்க நீங்க கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணலாம். உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி கவனமா இருக்க சொல்லுங்க. இதே மாதிரி யாரும் ஏமாந்துருக்கீங்களா? மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஸ்கேம் அப்புறம் ஃபேக்ட் அப்டேட்ஸ்க்கு உங்க விஜிஎஸ் மறக்காம ஃபாலோ பண்ணிக்கங்க.